அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்டாக் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது. சில பேர் வீடியோ டவுன்லோட் பண்ணாத மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேர்கிட்ட வீடியோ அப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி விட்டுருந்தாலும் நாங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வாட்டர் மார்க் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சைட்டில் வாட்டர் மார்க் வரும். அது இல்லாமல் எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ டிக்டாக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னா, நான் சைடில் பாருங்கள் அந்த ஷேர் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அந்த மாதிரி இருக்குது. அதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கப்புறமா கூகுளுக்கு போய்க்கொள்ளுங்க. கூகுள் குரோம் எதுக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் டிக்டாக் வீடியோ டவுன்லோட். அப்போ இந்த மாதிரி ஒன்று வரும். இதுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இது இருக்குது, இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இது கொடுத்தோன்னே இதில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிறீங்க லிங்க், அதை இதில் கொடுங்க. அப்புறம் இதில் கீழே இருக்கிற டவுன்லோட்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்குது, இதை கொடுத்துட்டு இப்படி வரும். ஆட் ஒன்று வரும். இதில் இது கொடுத்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். இப்போ வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இப்போ கேலரியாக செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.